இந்த பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறது ஆல்டர்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற மூளையில ஏற்படுற பிரச்சனையினால ஃபுல்லி அலர்ட் கான்ஷியஸ் சுயநினைவோட இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து கோமா வரைக்கும் போகும்பொழுது நடுவில் எத்தனை டிஃப்ரெண்டான வித்தியாசமான ஒரு லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து கண்டென்ட் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். பட் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து தமிழ்ல நான் இதில் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல்லி கான்ஷியஸ் ஸ்டேட், முழு சுயநினைவோட இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இல்ல ஸ்டேட், அது அலர்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதுல இருந்து கன்ஃபியூஷன், டெலூரியம், அப்படி இல்லைன்னா டிசோரியன்டேஷன், லெத்தார்ஜி ஆர் ட்ரௌசினஸ், அப்டண்டேஷன், ஸ்டியூப்பர், மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட், பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட், கோமா அண்ட் கடைசியில பிரெயின் டெத். ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ல பார்க்க. ஸோ முதல்ல வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ், அலர்ட் அப்படின்னா என்ன? ஸோ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் என்விரான்மெண்ட். சுயநினைவு, நம்மளை பத்தியும் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த இடத்த பத்தியும் நமக்கு வந்து ஒரு ஒரு நினைவு, ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுதான் வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ கேஷீட்ஸ்ல வந்து அலர்ட் அண்ட் கான்ஷியஸ் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதோட அர்த்தம் வந்து இதுதான். அதுல வந்து ரெண்டு டைமென்ஷன்ஸ் இல்லைன்னா ரெண்டு முக்கியமான கம்பனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து வேக்ஃபுல்னஸ், அடுத்தது அவேர்னஸ். ஸோ பேஷண்ட் வந்து கண்ணை திறந்து பார்க்கணும், வேக்ஃபுல்னஸ் இருக்கணும். அதே மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், தான் யாரு, தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் வந்து கரெக்டா இருந்தாதான் அது வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா. ஸோ வேக்ஃபுல்னஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் அண்ட் அவேக் ஸ்டேட் ஆர் டு பி ஈஸிலி அரௌஸ்ட் ஃப்ரம் ஸ்லீப். ஸோ வந்து நீங்க வந்து அவேக்கா இருக்கிறது, கண்ணை திறந்து முழிச்சிட்டு இருக்கிறது. அவேர்னஸ் அப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் செல்ஃப், நம்மளை பத்தி நம்ம யாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஐடென்டிட்டியோட இருக்கிறது. அதே மாதிரி அவேர்னஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், அதாவது பிளேஸ் அண்ட் டைம், நான் எங்க இருக்கிறேன், இப்போ ஒரு ரஃபா தோராயமா என்ன டைம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸோட இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு கரெக்டான ஒரு மனிதர்களுக்கு உண்டான அந்த ஒரு நினைவு, சுயநினைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தூங்குறது, ஸோ ஸ்லீப், அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு பயாலஜிக்கலி ஆக்டிவ் ஸ்டேட், ஓகே, வித் ஐடென்டிஃபயபிள் பிஹேவியரல் அண்ட் இஇஜி ஸ்டேஜஸ். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூங்கிட்டு தான் இருப்போம். நமக்கு பிரெயினுக்குள்ள நடக்கிற நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும், இஇஜி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் நம்மளை யாராவது வந்து அரௌஸ் பண்ணாங்க, எழுப்புனாங்க அப்படின்னா நம்மளால எந்திரிச்சு நார்மல் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு வர முடியும். ஸோ அதுதான் ஸ்லீப். ஸோ அது வந்து ஒரு நார்மல் பயாலஜிக்கல் பிசியோ ப்ராசஸ் அது உங்களுக்கு. அடுத்து கன்ஃபியூஷன். ஸோ கன்ஃபியூஷன்ங்கிறது இதுதான் வந்து அந்த இதுல வந்து ஆல்டர்ட் லெவல்ல ஆரம்பிக்கிற ஒரு முதல் மைல்டான ஒரு ஆ ஸ் ஸ்டேட் பிரெயின்ல. ஸோ இது என்ன அப்டின்னா, பல விஷயங்களால இது வரலாம். ஆர்டிஏனால ஒரு மைல்டு ஆர்டிஏ, இல்ல ஏதாவது ஒரு டிசீஸ், ட்ரக்ஸ், ஆல்கஹால், இன்ஃபெக்ஷன்ஸ், பெயின், ரொம்ப பெயின் இருந்தாலோ, டீஹைட்ரேஷன் இருந்தாலோ, ஒரு பிரெயின் வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிரும். நம்ம மூளை வந்து டக்குன்னு யோசிக்க முடியாது. இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் இம்பேர்ட் எபிலிட்டி டு திங்க் அண்ட் ரீசன் கிளியர்லி அட் அ டெவலப்மெண்டலி அண்ட் இன்டெலெக்சுவலி அப்ராப்ரியேட் லெவல். ஸோ அந்த மனுஷனுக்கு உண்டான ஒரு அவனுடைய அறிவுக்கு ஏத்த அளவுக்கு அவனால சுயமா யோசிக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ், ஸோ மைல்ட் டு மாடரேட் அந்த அளவுக்கு அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா, திடீர்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன், அவங்களால யோசிக்க முடியாது. ரோட்ல விழுந்து கிடப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட். ஆர்டிஏ, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லயும் ரொம்ப மைல்டா ஆயிருந்தா கூட கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க. இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் டெலூரியம் ஆர் டிசோரியன்டேஷன். ஸோ டெலூரியம் டிசோரியன்டேஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் an activated mental state that may include disorientation, irritability இருக்கும் அவங்களுக்கு, fearful responses and sensory misperception. ஸோ அவங்க ரொம்ப அஜிடேட்டடா இருப்பாங்க. ரொம்ப யோசிக்க முடியாது, அவங்களால குழப்பமா இருக்கும், கன்ஃபியூஷன், புவர் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஓரியன்டேஷன். ஸோ ஏதாவது ஒரு சென்சரி ஸ்டிமுலை வந்து மிஸ்பெர்செப்ஷன் பண்ணுவாங்க. ஹாலுசினேஷன்ஸ், விஷுவல் டாக்டைல் இல்லாதது இருக்கிற மாரி போட்டு ரொம்ப குழப்பிப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து டெலூரியம் ஆர் டிசோரியன்டேஷன். ஸோ அந்த பாக்ஸ்ல குடுத்திருக்கிற மாரி டிசோரியன்டேஷன் அப்டின்னா, அதுல 3 கம்போனன்ட்ஸ் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இந்த டெலூரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது டிசோரியன்டேஷன் டு டைம், ஒரு டைம பத்தி வந்து ஒரு நேரம், ஒரு அவேர்னஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ டிசபிலிட்டி டு டைம், இது வந்து இட்ஸ் ஃபாலோட் பை டிசபிலிட்டி டு பிளேஸ் அண்ட் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் அதர்ஸ்.
ஸோ ஃபைனலி நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் தம்செல்ஃப். ஸோ இதுதான் வந்து டிசபிலிட்டி டு டிபிபி, டைம், பிளேஸ், பர்சன், டிபிபி. ஸோ இதுல த்ரீ த்ரீ கம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ டிசோரியன்டட் த்ரீ டைம்ஸ், ரெஃபர்ட் அஸ் டிசோரியன்டட் டு த்ரீ திங்ஸ், டைம், பிளேஸ், பர்சன். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா டிசோரியன்டட் அப்படின்ட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இல்லைன்னா அது டெலிரியம்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து பேசிக்கலி ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள்னு கிடையாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த ப்ராப்ளம்ஸே வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கும் பொழுது, ரொம்ப செரிபிரல் ஹெமிஸ்பியர்ஸ் டியூ டு ட்ரக் இன்டாக்சிகேஷன் ரொம்ப ஜெனரலைஸ்டு அஃபெக்ட் ஆயிருந்தாலோ, இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்டிஏ இருந்ததுனாலோ, ஆல்கஹால் ஓவர் டோஸ் ரொம்ப இருந்தாலோ, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிசோரியன்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கன்ஃப்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெலிரியம் ஆர் டிசோரியன்டேஷன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ரிவர்சிபிள் தான் உங்களுக்கு. அடுத்த செட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்பேர்மென்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வித் ரெடியூஸ்டு மென்டல் ஸ்டேட். ஸோ முதல்ல பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிற மூளையில. ஸோ இதுல வந்து லெத்தார்ஜி அப்படின்னா ட்ரௌசினஸ் இருக்கு, அப்டன்டேஷன் அண்ட் ஸ்டியூப்பர். ஸோ இது மூணும் எப்படி அப்படின்னா இன்னும் ரொம்ப வந்து ஆஹ் உங்களுக்கு மூளையோட ஃபங்க்ஷன் வந்து இன்னும் ரொம்பவே வந்து கம்மியாயிருக்கும். ஸோ இவங்கள வந்து நீங்க வந்து எழுப்பணும், அவங்கள வந்து அரௌஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டிமுலை வந்து வேற மாரி தேவைப்படும். ஸோ அந்த ட்ரௌசியா இருக்கிறவங்க, லெத்தார்ஜியா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப கூப்பிடணும். வெர்பல் அண்ட் லைட் டச். ஸோ செகண்ட் பாக்ஸ்ல குடுத்துருக்கிறேன். ஸோ தே நீட் வெர்பல் அண்ட் லைட் டச் ஃபார் அரௌசல். ஸோ நெறைய தட்டி, தட்டி, தட்டி கூப்பிடணும் அவங்கள. ஸோ அவங்க தான் வந்து அந்த ட்ரௌசி ஸ்டேட்ல இருந்து வெளிய வருவாங்க. ஸோ இது வந்து மைல்டுல இருந்து ரொம்ப சிவியர் ட்ரௌசினஸ் வரைக்கும் இருக்கு. மைல்ட் ட்ரௌசினஸ் எல்லாருக்குமே வரும். ரொம்ப டயர்ட் ஆவோம், கிளாஸ்ல தூங்கி விழுவோம். ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. அண்ட் அப்டன்டேஷன் அப்டின்னா, அது இன்னும் ஒரு அதிகப்படியா ஒரு ஸ்டெப் மேல. ஸோ தே ஹேவ் ரெடியூஸ்ட் எபிலிட்டி டு பி அரவுஸ்ட் அண்ட் லிமிட்டட் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மென்ட். பேஷண்ட் வந்து தூங்கிட்டே இருப்பாங்க. ஸ்லீப்ஸ் அன்லெஸ் ஸ்டிமுலேட்டட் பை அ ஸ்பெசிஃபிக், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வெர்பல் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப டீப் டச் நீங்க குடுத்தாதான் அவங்க வந்து அந்த தூக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர மாதிரி அப்டன்டேஷன். ஸ்டியூப்பர் அப்படின்னா இன்னும் அதை விட ஒரு படி மேல பாதிப்பு இருக்கும் பொழுது அவங்க ஸ்டியூப்பருக்கு போவாங்க. ஸோ ஓவரால் த பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல் ஸ்டிமுலேஷன். ஓகே, நம்ம ஜிசிஎஸ்ல கொடுக்குற மாதிரி ஒரு விகரஸா பெயின்ஃபுல் ஆர் நாக்ஷியஸ் ஸ்டிமுலேஷன் நம்ம சென்ட்ரல் பாயிண்ட்ஸ்லயோ பெரிஃபரல் பாயிண்ட்ஸ்லயோ கொடுத்தோம் அப்படின்னா தே வில் பி ஏபிள் டு அரவுஸ். அவங்களால வெளியே வர முடியும், கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரும், கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரி டீப் ஸ்லீப்ல தான் இருப்பாங்க, அன்ரெஸ்பான்சிவா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது டீப் ஸ்டிமுலை கொடுக்கும் பொழுது அவங்க சில டைம் வித்ட்ரா பண்ணுவாங்க, அந்த இது கையை வந்து பிடிக்க வர மாதிரி வருவாங்க. ஸோ அதெல்லாம் தான் ஸ்டியூப்பர். ஸோ பேசிக்லி இந்த மூணுலையும் பார்த்தோம் அப்படின்னா லெத்தார்ஜி, அப்டன்டேஷன், ஸ்டியூப்பர், இந்த மூணுலையும் அரௌசல் இஸ் பிரசன்ட் டு ஸ்டிமுலை. நம்ம இப்போ இதுல கொடுத்துருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிமுலை கொடுத்தோம்னா பேஷண்ட்டை வந்து அரௌஸ் பண்ண முடியும், அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸை வாங்க முடியும் நம்மளால. ஸோ அதுதான் வந்து இந்த 3 கேட்டகரியும். இதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து இந்த அரௌசலே இருக்காது ரொம்ப. ஸோ அதுதான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போற கோமாவும் அத மாதிரி இருக்கிற மத்த பிரச்சனைகளும். ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரெயின்ல இந்த அவேர்னஸ கண்ட்ரோல் பண்ற சென்டர் என்ன, ஏரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அது இருக்கு. அடுத்து இதுல இருந்து நிறைய கனெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிரெயின் செரிபிரல் கார்டெக்ஸ்க்கு போகும். அண்ட் அந்த இது எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். முக்கியமா தலாமஸ் வழியா போறது, இது எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த 3 ஏரியாஸும் கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணாதான் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த சுயநினைவு கரெக்டா இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ஏஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கீழே பிரெயின் ஸ்டெம், லோவர் பிரெயின் ஸ்டெம்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி மேல் நோக்கி பான்ஸ், மிட் பிரெயின், தலாமஸ் வரைக்கும் போய் அங்க இருந்து கார்டெக்ஸ்க்கு வந்து கனெக்ஷன்ஸா அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இது வந்து உங்களுடைய பிரெயினை வந்து ஒரு ஆக்டிவேட்டட் லெவல்ல எப்பவுமே வச்சிருக்கும். தட் இஸ் நம்ம முதல்ல பார்த்த வேக்ஃபுல்னஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த என்டையர் பாத்வேஸ்ல டேமேஜ் ஆனாலோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செரிபிரல் கார்டெக்ஸ்ல மேசிவா டேமேஜ் ஆனாலோ டெஃபினட்டா இந்த ஏரியாவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும், பேஷண்ட்ஸுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து படிப்படியா குறையும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்ப ஏற்கனவே பார்த்த ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இதை வந்து இந்த ஆல்டர்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பலவிதமான
சுயநினைவு பிரச்சனைகள வந்து எப்படி வருது அப்படின்னா, அத நெறைய இருக்கு. பட் ஜஸ்ட் இங்க 3 மட்டும் நான் சொல்றேன். நியூரலாஜிக்கல் அதாவது ஹெட் இன்ஜுரி வந்து முக்கியமான காரணம். மேசிவ் ஸ்ட்ரோக் ஒரு மேசிவான ஒரு பிரெயின் ஸ்டெம் ஹெமரேஜ் இல்லன்னா வந்து எம்சிஏ ஹெமரேஜ் அந்த மாரி பெரிய மேசிவான ஹெமரேஜ் இருந்தாலோ, டாக்ஸிகாலஜிக்கல் ட்ரக் ஓவர்டோஸ் ரொம்ப காமனா பார்க்கலாம். ஆல்கஹால் இன்டாக்சிகேஷன் ரொம்ப அண்ட் மெட்டபாலிக் ரீசன்ஸ்னால லிவர் ஃபெயிலியர்னால, ரீனல் ஃபெயிலியர்னால, டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் இது வந்து கொஞ்சம் இன்னும் பல பல காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஏஆர்ஏஎஸ் அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் அந்த செரிப்ரல் கார்டெக்ஸோட ஃபங்ஷன்ஸ் அதுக்கு கனெக்ஷன்ஸ் குடுக்குற மத்த ஏரியாஸ் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இதனால அங்க இருக்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உடைய ஃபங்ஷனிங் டிஸ்டர்ப் ஆகலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். இல்லன்னா டேமேஜ் ஆகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டேமேஜ் ஆகும்போது தான் நமக்கு வேறு ஒவ்வொரு விதமான லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆர் அப்நார்மல் கான்ஷியஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். ஸோ இத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி அல்டர்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லயோ, ஒரு ரோட் சைட்லயோ ஒரு சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னா, ஏவிபியு. ஸோ பேஷண்ட் அவேக்கா இருக்காரா பார்க்கணும் ஏ. நம்ம வெர்பலா வந்து ஸ்டிமுலஸ் குடுக்குறோம். நம்ம பேசுறோம் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? ஸோ சி ஃபார் த வி ரெஸ்பான்ஸ். தென் பெயின். அதுவும் இல்லையா? பெயின்ஃபுல் ரெஸ்பான்ஸ். நாக்சியஸ் ஸ்டிமுலை நம்ம கரெக்ட்டா குடுக்க வேண்டிய இடத்துல குடுத்தோம் அப்படின்னா, ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? இல்லையா? எதுக்குமே இல்லையா? அன்ரெஸ்பான்சிவா? ஸோ இதுதான் வந்து ஏவிபியு ஃபார்மேட்ஸ். இந்த இதுல பார்க்கலாம். பட் வென் யூ ஆர் இன் அ ப்ராப்பர் செட்டிங் அப்படின்னா, ஜிசிஎஸ் தான் நம்ம யூனிவர்சலா யூஸ் பண்றது. ஸோ கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் இஸ் யூஸ்ட் டு அசஸ் தி impaired consciousness level in response to defined stimuli. ஸோ அதுல வந்து கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து கரெக்டா குடுக்கணும். பிகாஸ் அதுல வந்து ஒரு டிஸ்பாரிட்டி வரக்கூடாது. ஸோ இதுல வந்து 3 கம்போனன்ட்ஸ் இருக்கு. பெஸ்ட் ஐ ரெஸ்பான்ஸ், பெஸ்ட் மோட்டார் ரெஸ்பான்ஸ் அண்ட் பெஸ்ட் வெர்பல் ரெஸ்பான்ஸ். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் இஎம்வி. ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் பார்த்துட்டு நம்ம ஸ்கோரிங் குடுப்போம். அண்ட் ரீசன்ட் கைட்லைன்ஸ்ல ஜிசிஎஸ்பின்னு சொல்லிட்டு பியூப்பிலரி ரெஸ்பான்ஸே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டு கெட் அ மோர் பெட்டர் ஐடியா அபவுட் த ஸ்டேட் ஆஃப் தி பர்சன். நவ் வாட் இஸ் கோமா? ஸோ இவ்வளவும் பார்த்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் கோமா அப்படின்னா, கோமா அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. தட் இஸ் அன்அரௌசபிள். அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டிமுலே குடுத்தாலும் அவங்கள எந்த ரெஸ்பான்ஸும் பார்க்க முடியாது. அதுதான் வந்து அன்அரௌசபிள் அண்ட் அன்ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. கான்ஷியஸ்னஸ் இருக்காது. கண்ணு திறக்காது. ஐஸ் டு நாட் ஓப்பன் டு எனி ஸ்டிமுலஸ். வோக்கலைசேஷன், வெர்பல் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது. மோட்டார் நோ பர்பஸ்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ். நோ பர்பஸ்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ ரிஃப்ளெக்ஸ் கூட கொஞ்சம் மைல்டா இருக்கலாம். பட் பர்பஸ்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் கோமா. இது கோமா என்ன அப்படின்னா, அந்த படத்துல பார்க்குற மாரி யமன் வந்து பக்கத்திலே கழுத்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கிற மாரி. ஓகே. பட் ஆனா உயிர எடுக்க முடியல ஃபார் சம் ஆர் அதர் ரீசன்ஸ். ஸோ தட் இஸ் தி அடுத்து இதுல இருந்து ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த கோமாங்கிறது வந்து ஒரு 4 வீக்ஸ் வரைக்கி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு எவால்வ் ஆயிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பிரெயின் இன்ஜுரி சிவியரா இருந்ததுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்ஸ் கோ இன்டு அ ஸ்டேட் கால்ட் அஸ் பெர்சிஸ்டென்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் பிவிஎஸ். ஓகே. ஸோ கோமால இருந்து ரெக்கவர் ஆனவங்க, அவங்களுடைய மத்த ஹையர் காக்னிட்டிவ் ஃபங்ஷன்ஸ் அதாவது நம்ம காக்னிட்டிவ் ஃபங்ஷன்ஸ் அப்டின்னா, மூளைய சார்ந்து பல இது இருக்கு. மெமரி, ஓரியன்டேஷன் நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அத ரெக்கவர் பண்ண மாட்டாங்க. பண்ணாம அவங்க அதே ஸ்டேட்ல அப்படியே இருப்பாங்க. ஸோ கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஐ ஓப்பனிங் சில டைம் அவங்க திறந்து பார்ப்பாங்க, மூடிருவாங்க. வோக்கலைசேஷன் எதுவும் பேச மாட்டாங்க. பட் சத்தங்கள் வரலாம். நோ பர்பஸ்ஃபுல் கம்யூனிகேஷன். சத்தங்கள் தான் வரலாம். பட் நம்ம எதிர்பார்க்கிற மாரி, நம்ம கேட்கிற கேள்விக்கு ஒரு பதிலோ, அந்த மாரி பர்பஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது. மோட்டார் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, நாக்ஷியஸ் ஸ்டிமுலை குடுத்தா, அப்நார்மல் பாஸ்சர்ஸோ, வித்ட்ராயலோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ இஇஜில வந்து பிரிசர்வ்டு ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள்ஸ். தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க. இதுதான் வந்து பெர்சிஸ்டென்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஸோ இது வந்து கொஞ்சம் கோமாலேருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இம்மீடியட்டா வந்து போஸ்ட் இன்ஜுரி வந்து அவங்கள கோமால தான் இருப்பாங்க. அதுலருந்து வரும்போது எவால்வ் ஆயி வரும்போது ரொம்ப நாளைக்கு அவங்க ரெக்கவர் ஆகாம இருந்தாங்கன்னா, பெர்சிஸ்டென்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். இதுல இன்னொன்னு இருக்கு. அது வந்து மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட் எம்சிஎஸ். ஸோ மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட் சிவியர்லி ஒரு ஆல்டர்ட் கான்ஷியஸ்னஸ் தான். பட் வித் சம் டெஃபினிட் பிஹேவியரல் எவிடன்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் என்விரான்மென்ட். ஓகே. கோமா அளவுக்கோ, பிவிஎஸ் அளவுக்கோ இல்லன்னா கூட, பட் அவங்கள பத்தி கொஞ்சம் அப்பப்ப எப்பவுமேன்னு இல்ல. பட் அப்பப்ப அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஃபார்ம்க்கு வந்துட்டு தான் போவாங்க. தே வில் பி அவேர் ஆஃப் ஹூம் தே ஆர். நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும்.
அதுதான் வந்து minimally conscious state. And they'll be able to follow simple commands. They will be providing you gestural or verbal yes or no. நம்ம கேக்குறதுக்கு yes or no, இல்ல கண்ல இந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் அஃபெக்டிவ் பிஹேவியர்ஸ். அஃபெக்டிவ் பிஹேவியர்ஸ்னா நம்ம அவங்களோட எமோஷன்ஸை வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸா நமக்கு காமிப்பாங்க முகத்து மூலமாவோ அந்த மாதிரி. ஸோ அஃபெக்டிவ் பிஹேவியர்ஸ் occur in contingent relation to relevant environmental stimuli. அவங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல வந்து நின்னாங்கன்னா அழலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து பார்க்கலாம். அதுதான் வந்து மினிமலி கான்ஷியஸ். இன்னொன்னு இருக்கு, வாட் இஸ் லாக்ட் இன் சிண்ட்ரோம். லாக்ட் இன் சிண்ட்ரோம் அப்படின்னா இது வந்து லாஸ் ஆஃப் வாலண்டரி மோட்டார் கண்ட்ரோல் அண்ட் ஓக்கலைசேஷன்ஸ் வித் ப்ரிசர்வ்டு கான்ஷியஸ்னஸ். எஸ்பெஷலி இது வந்து பைலாட்ரல் கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் அண்ட் பல்பார் ட்ராக்ட் டேமேஜ்னால வரும். எங்க அப்படின்னா பாண்டேன் ஹெமரேஜ் ஆனாலோ அந்த இடத்துல டியூமர்ஸ் இல்லைன்னா டீமெலினேஷன் டிசீஸ் ஆன் போத் த சைடு ஆகும் பொழுது ரெண்டு பக்கத்துல இருக்கிற ட்ராக்ஸும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அவங்களால வந்து குவாட்ரிப்ளிஜிக் மாதிரி ரெண்டு கையும் காலும் அசைக்கவே முடியாது. அண்ட் கான்ஷியஸ்னஸ் கரெக்டா இருக்கும், ப்ரிசர்வ்டா இருக்கும். கண்ல பாத்தீங்கன்னா லேட்டரல் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, பட் வெர்டிக்கல் ஐ மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், விஷன்ஸ் நல்லா இருக்கும். வோக்கலைசேஷன் பேசுறது பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களால பேச முடியாது, ஏஃபோனிக் அண்ட் அன்ஆர்த்ரட்டிக். ஸோ அதனாலதான் வந்து கண்ணு இருக்கிற வெர்டிக்கல் ஐ மூவ்மெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து சில டைம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ தே டூ ஹாவ் அ இஇஜி நார்மல் அவேக் பேக்ரவுண்ட். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் லீஷன் வி சே திஸ் இஸ் லாக்ட் இன் சிண்ட்ரோம். ஒரு பேரலுக்குள்ள போட்டா எப்படி லாக் ஆன மாதிரி கையை கால் லாக் ஆன மாதிரி இருப்போம்ல, அதுதான் வந்து லாக்ட் இன் சிண்ட்ரோம். இன்னொன்னு இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ஏகைனடிக் மியூட்டிசம். ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் இது. இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முதல்ல அதுல வந்து நம்ம பிரெயின் ஸ்டெம் ஏரியால பார்த்தோம் நம்ம லாக்ட் இன் சிண்ட்ரோம்க்கு. ஏகைனடிக் மியூட்டிசம்க்கு டேமேஜ் டு பாராமீடியன் மீசன்செஃபலான் ஒரு பேசல் செஃபலான், முக்கியமா ஃப்ரான்டல் லோப் கிட்ட அந்த மீடியல் ஆஸ்பெக்ட் ஃப்ரான்டல் லோப் கிட்ட ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாடி மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏகைனடிக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். மியூட்டிசம்னா ரொம்ப பேச மாட்டாங்க, மியூட், they won't talk. Okay, so pathologically slowed or nearly absent body movement accompanied by loss of speech. மத்தபடி பாத்தீங்கன்னா wakefulness and self awareness will be preserved. mental function வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கும் because of the frontal lobe region அப்படிங்கறதுனால. ஸோ இதுதான் வந்து ஏகைனடிக் மியூட்டிசம். ஸோ இதெல்லாம் வந்து கோமால மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் எவால்வ் ஆகி கொஞ்சம் வேரியேஷன்ஸ்ல வருது, டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால. At the end, if the brain function, brainல இருக்கிற எல்லா cells, especially brain stem damage ஆயிருச்சு அப்படின்னா you go to a irreversible. irreversibleனா திரும்ப அந்த brain function வரவே வராது. So irreversible cessation of all functions of the entire brain including brainstem leads to brain death. ஸோ இதை நீங்க டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூரலாஜிக்கல் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும். எஸ்பெஷலி 3 கம்பனன்ட் இருக்கு கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கு. irreversible coma with a known cause, absence of brainstem reflexes. brainstemல தான் முக்கியமான ஏரியாஸ் இருக்கு நம்மளுடைய பிரீதிங் அண்ட் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ அந்த ரிஃப்ளெக்சஸ் எல்லாமே ஆப்சென்ட் ஆயிருக்கும். லைக் உங்களுடைய ஃபொனேஷன்ஸ், அதுக்கப்புறம் காஃப் ரிஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் கார்னியல் ரிஃப்ளெக்சஸ், பியூபிலரி ரிஃப்ளெக்சஸ், ஸோ எல்லாமே ஆப்சென்ட் ஆயிருக்கணும். அக்லோசெஃபாலிக், அக்லோவெஸ்டிபுலர் ஆல் வில் பி ஆப்சென்ட். அண்ட் ஆப்னியா. ஸோ ஆப்னியா வந்து கார்பன் டை ஆக்சைடு டெஸ்ட்லாம் பண்ணி அது ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை பண்ணி தே வில் பி கன்ஃபர்மிங் தட் டிக்ளேரிங் இட்ஸ் அ பிரெயின் டெத். ஸோ இது வந்து irreversible. ஸோ தட்ஸ் அந்த யமன் வந்து the devil or the satan or the யமன் whoever it is now has done his duty. ஸோ அதுதான் வந்து பிரெயின் டெத். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ரிமெம்பர் பண்றதுக்கு ஒரு சின்ன நெமோனிக். ஏ அலர்ட், சி கன்ஃபியூஷன், டி டெலிரியம் ஆர் டிசோரியன்டேஷன், எல் லெத்தார்ஜி, ஓ அப்டன்டேஷன், எஸ் வந்து ஸ்டூப்பர், சி கோமா, பி பிரெயின் டெத். ஸோ அனிதா கேன் டான்ஸ் லவ்லி ஓவர் ஸ்டேஜ் சென்டர் பியூட்டிஃபுல்லி. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல நிமோனிக் தெரிஞ்சா நீங்களும் இதில் கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். ஸோ வி ஜஸ்ட் டு ரிமெம்பர் திஸ் ஐ ஹவ் கிவன் யூ. ஸோ இந்த இதுல தான் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு இல்லை. பிரெயின் வந்து ஒரு நம்ம ஸ்பேஸ் மாதிரி இன்னும் கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொருத்தங்க எந்த இதுல எவ்வளவு நாள் இருப்பாங்க, எப்படி ரெக்கவர் ஆவாங்க அப்படிங்கறது இன்னுமே நிறைய பேரால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் கேசஸ். ஸோ தெர் இஸ் ஒன் பிக்சர் ஆஃப் அ லேடி ஹியர். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ ஹர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல பல வருஷங்களா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிக்கலா போய்
ஒரு லீகல் ஆங்கிள்லாம் போய் நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கண்ட்ரிலேயே நடந்திருக்குது. ஸோ டு நோ த other differences in the different disorders of consciousness, this is a chart. ஸோ கோமால வந்து எப்படி இருக்கும், வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல எப்படி இருக்கும், மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட்ல எப்படி இருக்கும், லாக்டின் சிண்ட்ரோம்ல எப்படி இருக்கும், பிரெயின் டெத்ல எப்படி இருக்கும். ஸோ கோமால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்காது, பெயின் அண்ட் சஃபரிங் இருக்காது, ஸ்லீப் வேக் சைக்கிள் இருக்காது, மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது, ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கும். பட் இட் மைட் பி சம்டைம்ஸ் தே மைட் பி ரிக்வயரிங் அ சப்போர்ட், சம்டைம்ஸ் இட் வில் பி ஓகே, வேரியபிளி டிப்ரெஸ்ட் அப்படின்னா. வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ், அவங்கள பத்தி சுய விவரங்கள், நினைவுகள் எதுவும் இருக்காது. அவங்களுடைய பெயின் சஃபரிங் எதுவுமே இருக்காது, தெரியாது அவங்களுக்கு. ஸ்லீப் வேக் சைக்கிள்ஸ் இருக்கும், கோமால இருக்காது, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ், நோ பர்பஸ்ஃபுல் மூவ்மெண்ட், ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் நார்மலாவே இருக்கும். அதனால தான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்ல அவங்களுடைய ஹோம் கேர் செட்டப்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும். மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் வந்து ஆப்சன்ட் கிடையாது, கொஞ்சம் இருக்கும், வெரி லிமிட்டெட். பெயின் அண்ட் சஃபரிங் அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்லீப் வேக் சைக்கிள் இட் வில் பி இன்டாக்ட். மோட்டார் ஃபங்க்ஷன் சிவியர் லிமிடேஷன் டு மூவ்மெண்ட் டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா அஃபெக்டட். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் மைட் பி வேரியபிளி டிப்ரெஸ்ட். அண்ட் லாக்டின் சிண்ட்ரோம் செல்ஃப் அவேர்னஸ் நல்லாவே இருக்கும். மற்ற ப்ராப்ளம்ஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் நல்லாவே இருக்கும். லாக்டின் சிண்ட்ரோம்ல பெயின் அண்ட் சஃபரிங்கும் தெரியும், ஸ்லீப் வேக் சைக்கிளும் இருக்கும். மோட்டார் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா குவாட்ரிப்ளீஜியா, ஐ மூமெண்ட்ஸ் சில இது அஃபெக்ட் ஆயிருக்கும். ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் நார்மலாகவும் இருக்கலாம், வேரியபிள் டிப்ரெஸ்டாகவும் இருக்கலாம். பிரெயின் டெத்தில் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு சார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவியர் டிசார்டர்ஸ் ஆஃப் ஆல்டர்ட் கான்ஷியஸ்னஸ். ஸோ there are some frequently asked questions. ஸோ அதில் முதல் இது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கோமா அண்ட் பிவிஎஸ், பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஸோ அந்த இதில் சொன்ன மாதிரியே, சார்ட்ல சொன்ன மாதிரியே, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா பர்சன் இஸ் அவேக் பட் ஷோயிங் நோ சைன்ஸ் ஆஃப் அவேர்னஸ். பட் கான்ட்ராஸ்ட் கோமா இஸ் அ ஸ்டேட் தட் லேக்ஸ் போத் அவேர்னஸ் அண்ட் வேக்ஃபுல்னஸ். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல அவேக்கா இருப்பாங்க, பட் அந்த இன்டர்னல் அவேர்னஸ் இருக்காது. கோமால ரெண்டுமே இருக்காது. Question: difference between minimally conscious state and persistent vegetative state. So PVS அப்படின்னா lack of reproducible responses. நீங்க திரும்ப ஒரு ரெஸ்பான்ஸ் திடீர்னு பாக்குறீங்க, திருப்பி அதை எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. ஓகே. ஸோ பட் ஆனா இதை நீங்க மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஸோ த பிவிஎஸ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அ லேக் ஆஃப் reproducible responses to the environment. As soon as the simple responses to the environment are seen, the patient is said to be in a minimally conscious state, that is limited awareness. So there are some evidences which says that patients are aware of themselves or their environment in minimally conscious state. ஸோ இது ஒரு சின்ன பிக்சர் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல எப்படி பிரெயின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட்ல கொஞ்சம் ஆக்டிவிட்டி நீங்க பார்க்கலாம். ஃபுல்லி கான்ஷியஸ் ஸ்டேட்ல நீங்க பாருங்க எவ்வளவு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், will all patients pass through all levels or stages? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்றது ரொம்ப ஒரு ட்ரிக்கி, கஷ்டம். ஸோ யூஸ்வலா வந்து டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறது, அது ஸ்லோவாகவும் நடக்கலாம், ஃபாஸ்டாகவும் நடக்கலாம். டிரான்சிஷன் த்ரூ த பீரியட் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்கவரி happens at a slower or faster rate. இது எப்படி அது ஸ்லோவா ஃபாஸ்டா அப்படின்னா, that depends largely on the type, severity and nature of injury. ஸோ ஒரு மேசிவ் ஹெமரேஜ், மேசிவ் பிரெயின் ஆர்டிஏ அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு டீப் கோமா கூட போயிடலாம். அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஸ்லோவா கூட வரலாம். ஒரு மைல்டு கன்கஷன் அப்படிங்கும் பொழுது ஒரு மைல்டு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு அவங்க சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். இன்ஃபேக்ட் ஏஜ், அந்த பல விஷயங்கள் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸுக்கு சில ஸ்டேஜஸ் நீங்க பார்க்கவே முடியாது. இட்ஸ் லைக் போர்லி ரெக்கக்னைஸ்ட் ஆர் நாட் அக்கர் அட் ஆல். ஸோ அதுதான் நான் சொன்னேன், அந்த அவங்களுடைய டைப், நேச்சர் ஆஃப் இன்ஜுரி அதெல்லாம் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இது வந்து இப்போ அந்த ஸ்ட்ரோக் மாதிரி எல்லா ஸ்டேஜஸையும் பேஷண்ட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அக்யூட் சப்அக்யூட் அந்த மாதிரிலாம் கிடையாது. தோஸ் வித் சிவியர் இன்ஜுரிஸ் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லயோ இல்லை அடுத்த ஸ்டேஜ் கோமாலேருந்து பிவிஎஸ்கோ போய் டிரான்சிஷன் பண்ண முடியாம கூட அதே ஸ்டேஜ்ல ரொம்ப நாள் இருப்பாங்க.
So அதுதான் வந்து so this transition is like it differs from patient to patient. அதே மாதிரி எல்லாரும் எல்லா ஸ்டேஜும் போகணும்னு அவசியம் கிடையாது, எல்லா லெவல்லையும் இருக்கணும்னு கிடையாது. It's unique, that's it. Okay, so the interesting question, can patients come out from coma immediately as seen in movies? So of late we see many movies just like that, அவங்க எந்திரிச்சு நடக்கறாங்க, பைக் ஓட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அது அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். இட்ஸ் மிராக்கிள். ஐ டோன்ட் நோ வெதர் ரியலி எனிதிங் ஹஸ் ஹேப்பன் லைக் தட். நான் இங்க சொல்றது வந்து பல வருஷங்களா கோமால இருந்து. ஓகே. ஸோ கோமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் பேஷண்ட் வந்து கோமால இருந்து எவால்வ் ஆகி வேற ஸ்டேட்ல தான் மோஸ்ட்லி மூவ் ஆவாங்க. ஸோ கோமா டு தி வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஸோ இந்த ஒரு சேஞ்ச், இந்த டிரான்சிஷன் வந்து யூஸ்வலா ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும், ரொம்ப ரேப்பிடா நடக்காது. ஸோ ஒரு 4 வீக்ஸ்லாம் போயிருச்சு அப்படின்னா நான் அது சொல்றேன் நானு. ஓகே. அண்ட் இட் வில் பி வெரி ரேர். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப ரேரா தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா just give in the comment. It will be very interesting to know that. Okay. So because we know that patients in coma or persistent vegetative state for many years will definitely have some musculoskeletal complications or something else which might need to be attended. So that's the concern here. Next is coma and brain death same? So coma அப்படின்னு பார்த்தீங்கன்னா has some brainstem function which controls the breathing and vitals. So a comatose patient may be able to open his eyes, move and even cry. ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க லாங் டேர்மா இருக்கும் பொழுது. பட் his brainstem reflexes are active. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க brainstem வந்து இன்டாக்டா இருக்கு. இட்ஸ் அட்டாச் டு அ நான் ஃபங்க்ஷனிங் கார்டெக்ஸ். ஸோ கோமா பேஷண்ட்ஸுக்கு இந்த வைட்டல்ஸ், ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீதிங் இதெல்லாமே வந்து அவங்களால பண்ண முடியும். பிரெயின்ஸ் டெத் அப்படின்னா அது டெத். தே ஹாவ் நோ சான்ஸ் ஆஃப் ரெக்கவரி பிகாஸ் தேர் பாடி இஸ் அனேபிள் டு சர்வைவ் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் லைஃப் சப்போர்ட். அப்படின்னா அவங்க பிரெயின் ஸ்டெம் வந்து டேமேஜ் ஆயிருச்சு, அவங்களால மூச்சு விட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் டெத் இஸ் happened. It is the brain is completely gone. So no part of the brain is functioning any longer. So அதுதான் டிஃபரன்ஸ் கோமாக்கும் பிரெயின் டெத். So ultimately death is not the greatest loss in life. The greatest loss is what dies inside us while we live. So even patient is in coma or PVS or minimally conscious state, they say that they are, நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து பல விஷயங்கள் படிக்கலாம், பட் இன் ரியாலிட்டி nobody knows what exactly goes on inside. அதுதான் என்னோட தாட். ஸோ ஜஸ்ட் லெட் அஸ் ரெஸ்பெக்ட் த டிக்னிட்டி. பேஷண்டோட சுயமரியாதையை நம்ம வந்து உண்மையா உணர்ந்துக்கணும். though they are in coma or persistent vegetative state, a person is a person, their life is life. So we should credit that. So with that I will end. Thank you so much.